ஃபிட்னஸை பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். என்னென்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட எண்டூரன்ஸ், அப்புறம் வந்துட்டு உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மசில் மாஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ வெயிட் புஷ் பண்ண முடியுது, அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கீங்க, பாடி பாஸ்டர் எவ்வளோ நேரம் இருக்குது, 3 வச்சு தீர்மானிப்போம். எப்படி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா ஜஸ்ட் புஷ்அப்ஸ் பண்ணலாம், இல்லை ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், இல்லைனா பாடி வெயிட் ட்ரைனிங் ஏதாச்சும் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸுங்கிறது உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் மட்டும் நல்லா இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு படக்குன ஹார்ட் அட்டாக் வந்து படக்குன்னு போயிடுவீங்க. எப்படி எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரன்னிங் போகலாம், இல்லைனா வந்துட்டு சைக்கிளிங் பண்ணலாம். அதுவும் இல்லைனா வந்துட்டு நீங்கள் வேகமாக மாடிப்படி ஏறி இறங்கினாலே வந்துட்டு உங்கள் ஹார்ட் நல்லா பம்ப் ஆரம்பிச்சிடும், எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு எதுக்கு ஆகும்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு, அப்புறம் உங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்ஜுரி வந்துச்சுன்னா வந்துட்டு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி நல்லா நெளிஞ்சு இருக்கிறதுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி யூஸ் ஆகும். ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே இம்ப்ரூவ் ஆகிரும். இது உங்களுக்கு டவுட் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு 3 இதில் எது பண்ணலாம், ஸ்ட்ரென்த் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு எண்டூரன்ஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் 3த்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சண்டே.